வணக்கம் நண்பர்களே. சேனலர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் அவுரங்கசீப்பை புகழ்ந்த சமாஜ்வாதி எம்எல்ஏ இடைநீக்கம். அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர் இதில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அவங்க சபையில் இது பண்ணியிருக்காங்க. நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அபு ஆசிம் ஆஸ்மி, சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர், மகாராஷ்டிரத்தினுடைய தலைவர். அவர் இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, ஊபி முதலமைச்சர் சொல்கிறாரு, அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, நீங்கள் அவர் அந்த கட்சியை விட்டு நீக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவுரங்கசீப்பை அவர் புகழ்ந்து பேசிட்டாராம். அதனால் அவரை இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இவர் கட்சியை விட்டு நீக்க சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் ஒரு ஊபி முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அவர் அப்படி என்ன பேசிட்டாரு, அவுரங்கசீப் காலத்தில் அவருடைய ஆட்சி நல்லா இருந்தது, பொருளாதாரம் நல்லா இருந்தது, எல்லா வகையிலையும் நல்ல முறையில் தான் இருந்தது, எந்த விதமான இதுவும் இல்லாமல் மக்கள் நல்ல நிலையில் நல்லா இருந்தாங்க அப்படின்றத அவர் அந்த இதில் வரலாறு படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு. இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அவுரங்கசீப்பை பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவருடைய ஆட்சி எல்லாமே நல்லா இருந்தது, இந்தியாவினுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவரை பற்றி எழுதும்போது அவர் கோயிலை இடித்தார், அதை இடித்தார், அது மேலே பள்ளிவாசலை கட்டினார், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர் அல்ல அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல வரலாற்று ஆசிரியர்கள், உண்மையான வரலாறு எழுதக்கூடியவங்க அப்படி தான் அது அந்த மாதிரி தான் எழுதுகிறாங்க. ஏன்னா இது இவங்களுக்கு என்னன்னாக்கா, அவுரங்கசீப் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த சிவாஜியினுடைய சத்ரபதி சிவாஜியினுடைய இதை அவர் தவறாக பேசிவிட்டதாகவும் இதெல்லாம் இது பண்ணிட்டு இவங்க செஞ்சுருக்கிறதே மொத்தத்தில் ஒரு வரலாற்றை சாய்ச்சிருக்கிறாங்க. பாபர் மசூதியினுடைய இடிப்பு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதையெல்லாம் மறந்துட்டு இவர் இந்த இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர், முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மன்னர் ஆண்டு இருக்கார். அவர் அவர் ஆட்சி காலங்கள் எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பற்றிலாம் அவர் பேசியிருக்கிறார். இவ்வளோதான் அவர் மீது அந்த அபு ஆஸ்மி மேலே இருக்கக்கூடிய ஒரு அவர் இருக்கிற உண்மையை பேசியிருக்கிறார். அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் சம்மந்தமாக, அவுரங்கசீப் சம்மந்தமாக அவர் ஆட்சி நல்லா இருந்தது, இந்த மாதிரி இருந்தது, இப்படி இருந்தது. இது வரலாறு, மூடி மறைக்கப்பட்ட வரலாறு அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். இதை வரலாற்று ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். வியாக்கியானம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவுரங்கசீப் எந்த அளவுக்கு நேர்மையானவர், எந்த அளவுக்கு கல்வியாளர், எந்த அளவுக்கு மனிதநேயம் மிக்கவர் அப்படின்றத வரலாறு படித்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அவரை பற்றி சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருடைய மனங்களை புண்படுத்தும் மாதிரி இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் ஒரு இதை ஓட்டிக்கிட்டு ஓட்டு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய முலாயம் சிங் யாதவ் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை மதிப்பு உண்டு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்ப காலத்தில் அவர் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நேரத்திலேயே இந்த கரசேவர்கள்லாம் பாபர் மசூதியை இடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சியின் காரணமாக, அவருடைய பாதுகாப்பின் காரணமாக அன்றைக்கு தடுக்கப்பட்டது. அந்த இது இல்லைனாக்கா அவருடைய ஆட்சி காலத்திலேயே இது அந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்து அந்த ஒரு வரலாற்று இதை நம்ம காப்பாற்றுறதுக்காக பெருமுயற்சி எடுத்து அவர் இருந்தார். அவர் மேலே அதே மாதிரி அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அவர் மேலும் நமக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. அப்போ இவருடைய இதெல்லாம் அவர் இந்த ஊபி முதல்வனுடைய இதையெல்லாம் அவர் எடுத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்படி ஒரு வரலாற்றினுடைய உண்மையை பேசிய அபு ஆசிம்
அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.